ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து பேடட் லோடர் தான். பட் என்னென்னா டபுள் கலர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து 2 டைப்பாக பண்ணலாம். நான் வந்து ஒரு டைப் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன், இன்னொரு டைப் வந்து நான் சொல்கிறேன். பட் நீங்கள் ரெண்டையுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து நம்ம ஃப்ளாட் லோடிங் அல்லது பேடட் லோடு எப்படி நம்ம போடுறோமோ அதே மாதிரி தான் போடணும். பட் அதுக்கு முன்னாடி வந்து எம்போஸ்டு த்ரெட்டை வந்து நான் ஸ்டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச்சை வந்து கொடுத்துருக்கேன். அந்த கார்னர் ஷேப் வர மாதிரி நம்ம ஏற்கனவே வந்து நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம். ஃப்ளாட் லோடிங்லலாம் கிளியராகவே பார்த்துருப்போம். அந்த கார்னர் ஷேப் வந்து வர மாதிரி போடணும். ஸோ அதுக்கு வந்து பிகினராக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ்லேயே வந்து நம்ம வந்து லாக் ஸ்டிச் போடும்போது நமக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், நான் சைடில் நான் கார்னர் எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நான் இப்போ வந்து மேலே லாக் பண்ணியிருக்கேன், கீழே வரும்போது கீழே லாக் போடுறேன். ஸோ நம்ம அந்த லைன்லேயே வந்து லாக் போடும்போது ப்ராப்பராக வரும். இதில் வந்து நம்ம 2 கலர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு மெத்தடை நான் சொல்கிறேன் நான், அதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு கலர் போட்டோம் இல்லையா, இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஒரு எண்ணாட் போட்டுட்டு அடுத்த கலர் நம்ம எப்படி கண்டினியூ பண்ணணுமோ அதே மாதிரியே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். பட் இது வந்து நான் இந்த மெத்தட் நான் எப்படி வந்து ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் 2 கலர் வர மாதிரி நம்ம வந்து ஷேர் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் பார்க்குறதுக்கு ட்ரிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு வந்து நம்ம இந்த கலர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கலர் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம நாட் போடணும்னு அவசியம் இல்லை. இதே மாதிரி கொஞ்சம் தூரமாக வந்து அதில் ஒரு 2-3 செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து அடுத்த கலர் எடுக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். நம்ம ஒவ்வொன்றுக்கும் நாட் போட்டு நம்ம வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. இப்போ இன்னொரு கலர் எடுத்திருக்கேன். நம்ம எங்கே வந்து த்ரெட்டை வந்து முடித்தோமோ, அதாவது நம்ம ரெட் கலர் த்ரெட் வந்து எங்கே முடித்தோமோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துலக்கு நம்ம கொண்டு போகணும். அதாவது இப்போ மேலே நான் எடுத்துகிட்டு போயிருக்கேன் பாருங்கள். ஸோ நம்ம கீழே வரும்போது கீழே நான் லாக் போடுறேன், மேலே போகும்போது மேலே நான் லாக் போடுறேன். ஸோ நம்ம இது ஒரு த்ரெட்டுக்கு மேலே இன்னொரு த்ரெட்டு கொடுக்கும்போதும் உள்ளே வந்து எம்போஸ்ட் த்ரெட் இருக்கும்போதும் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக எம்போஸ்டாக சூப்பராக தெரியும் உங்களுக்கு. நம்ம ஏற்கனவே வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா பக்கத்தில் வந்து நம்ம எல்லாமே லாக் போடுறதுனால கொஞ்சம் வந்து நமக்கு ப்ரீவியஸாக நம்ம போட்டிருக்க த்ரெட்டெல்லாம் வந்து பிரிஞ்சு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நிறைய இடத்துல என்னுடைய கை வந்து கேமராவை மறைக்குது. சாரி, அதை வந்து நான் கரெக்டாக வந்து மைண்ட் பண்ணிக்கல. ஏன்னா வந்து வீடியோ எடுக்கும்போது ஸ்டிச்சஸ் பார்த்துட்டு இருந்தனால எனக்கு வந்து கரெக்டாக கை மறைச்சது வந்து தெரியல. நான் எடிட் பண்ணும்போது தான் அந்த மிஸ்டேக் வந்து எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து நான் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ நான் மேலே போயிட்டு லாக் வந்து மேலே லாக் போடுறேன், கீழே வரும்போது கீழே லாக் போடுறேன். அதாவது இந்த லைன்லேயே நம்ம எந்த அளவுக்கு ரெட் கலர் த்ரெட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த க்ரீன் கலர் த்ரெட்டையும் கம்ப்ளீட் பண்ணால் நமக்கு அந்த கரெக்டாக அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து ஃபார்ம் ஆகும். அது மாதிரி ஒரு ட்ரையாங்கிளும் இன்னொரு ட்ரையாங்கிளும் சேமாக இருக்கிற மாதிரி பார்க்கணும். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு 20 ஸ்டிச்சஸ் ஒரு கலர் போட்டிங்கன்னா அதே மாதிரி 20 ஸ்டிச்சஸ் அடுத்த கலர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ப்ராப்பராக அந்த ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் கரெக்டாக அந்த ரெட் கலர் த்ரெட்டை வந்து கவர் பண்ண போகிறேன். கவர் பண்ணிவிட்டு நம்ம மறுபடி இந்த க்ரீன் கலருக்கு மேலே இன்னொரு ரெட் கலர் வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு நீட்டாக அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் கரெக்டாக ஃபார்ம் ஆகிடும். இப்போ வந்து ஓரளவுக்கு நம்ம அந்த ரெட் கலர் த்ரெட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அந்த லாக் மட்டும் நீங்கள் எப்படி போடுறீங்க அப்படின்னு மட்டும் கொஞ்சம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஃப்ளாட் ரோடிங்கில் வந்து நிறைய சிஸ்டர் வந்து ப்ராஜெக்டே பண்ணியிருக்கீங்க. நம்ம வீடியோ பார்த்து நிறைய சிஸ்டர் ஒர்க் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டிச் வந்து ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த க்ரீன் கலரையும் கொஞ்சம் தூரமாக அதாவது ரெட் கலருக்கு ஆப்போசிட்டாக வந்து நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இந்த க்ரீன் கலரும் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கரெக்டாக க்ரீன் கலரை வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். இதே வந்து நீங்கள் டபுள் கலரை யூஸ் பண்ணும்போது இந்த மெத்தடே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆகிற மாதிரி தான். இந்த மாதிரி நம்ம ஒரு கலருக்கு மேலே இன்னொரு கலர் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆக வேண்டாம், 2 கலர் மட்டும் கொடுக்கணுன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இல்லையா, ஒரு இடத்துல எண்ணாட் போட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சை நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதே மாதிரியே ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு கலருக்கு மேலே இன்னொரு கலர் வந்து கொடுக்க வேண்டாம். இப்போ ரெட் கலர் கொடுத்துட்டோம். நம்ம க்ரீன் கலர் எந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணமோ அந்த இடத்துலேருந்து நம்ம ரெட் கலர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி க்ரீன் கலர் எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துக்கு நம்ம வந்து கொண்டு போகிறோம்.
ஸோ இப்போ கீழே தான் நான் லாக் போடுறேன். இப்போ மேலே போகும்போது மேலே லாக் போடுறேன். அதை மட்டும் கிளியராக பார்த்துக்கிட்டோன்னா உங்களுக்கு அந்த ட்ரையாங்கிள் ஷேப் கரெக்டாக வந்து ஃபார்ம் ஆகிடும். பாருங்கள், இப்போ க்ரீன் கலரில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்குல்ல, அதே மாதிரி ரெட் கலர்லேயும் வந்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகும். கொஞ்சம் நீங்கள் கேப் இல்லாமல் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கேப்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்காமல் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே நீட்டாக வந்துடும். நான் நிறைய கிளாஸஸில் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். எம்போஸ்டு த்ரெட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து எம்ப்ராய்டரிங் த்ரெட்டு, அதாவது ரெட் கலர் அல்லது க்ரீன் கலர்லேயே உள்ளே நீங்கள் வந்து 2 லைன் கொடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி எம்போஸ்டாக போடலாம். பட் இந்த அளவுக்கு வராது. நானுமே இன்றைக்கி வந்து 2 எம்போஸ்டு த்ரெட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஏன்னா இது ஸ்மால் சைஸ். நீங்கள் மீடியம் சைஸில் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு எம்போஸ்டு த்ரெட்டே கொடுத்தா போதும். நான் வந்து ஸ்மால் சைஸ் வச்சுருக்கனால 2 எம்போஸ்டு த்ரெட் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த ஸ்டிச் வந்து கொஞ்சம் நீங்கள் அந்த எம்போஸ்டு த்ரெட் கொஞ்சம் ப்ராடாக இருக்கும்போது போட்டால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். அல்லது வந்து ரொம்ப ஒல்லியாக தெரியும். இதே நீங்கள் வந்து 2 லைன் மட்டும் ஒரு ஃப்ளாட் லோடிங், பேடட் லோடிங் மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எம்போஸ்டு த்ரெட்டே வந்து பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு ஸ்டிச்சஸ் நேம்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நான் சொல்லும்போது உங்களுக்கு வந்து பிக்கப் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லேயுமே வந்து ஸ்டிச்சஸ் வந்து நம்ம ஹெட்லைன், டைட்டில் எல்லாத்துலேயுமே வந்து போட்டிருக்கோம் நம்ம. அதனால் வந்து ஸ்டிச்சஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க, நேம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அவசியமான அப்படின்னா அவசியம் இல்லை. பட் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம சொல்லும்போது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்கும். நமக்கு ஸ்டிச்சஸ் தெரிஞ்சால் போதும், அதோட நேம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் வந்து இதே மாதிரி வந்து தெரிஞ்சுக்கோங்க நேமும். இப்போ நான் பாருங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். அந்த ட்ரையாங்கிள் ஷேப் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அவுட்லைனுக்கு வந்து நீங்கள் ஜரி த்ரெட் கொடுத்துக்கலாம், சில்க் த்ரெட் கொடுத்துருக்கலாம், அல்லது இந்த மாதிரி பீடும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி இந்த வீடியோ பார்த்து ஒர்க் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.